வெல்கம் பேக் டு கேமர்ஸ் ரெக்கார்டு. நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாட்காஸ்ட் பிடி ஓகேவா? வணக்கம் பிடி ஓகே. வணக்கம் வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நான் கூப்பிட்டது ரொம்ப நன்றி. சோ கூப்பிட்டு வச்சுட்டு சிட்டி எந்திரன் சிட்டி மாதிரி நகரக்கூடாது, இந்த ஜோனுக்குள்ளேயே இருங்க. வணக்கம், என்ன கூப்பிட்டது நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா எவ்ரிஒன்ஸ் ஃபேவரட் கேம்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அதர்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, ஸோ காட் ஆஃப் வாரா இருக்கட்டும், மார்வல் ஸ்பைடர்மேனா இருக்கட்டும், ஸோ அது மாதிரி ஒரு 2-3 கேம்ஸ் வந்துட்டு ஜிடிஎஃப் ஐயா இருக்கட்டும், வந்து அதுவும் கிட்டத்தட்ட இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சக்திக்கு மீறி வந்துட்டு ஒரு ஓவர் ஐப்படு காண விஷயங்கள் வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதாவது அது அவனுக்கு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சில விஷயங்கள் ஒன்று ட்ரை பண்ணணும் என் லைஃப்ல நான் நினைக்கிறேன். பட் வந்துட்டு அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. கரெக்டா நான் வந்துட்டு ஒரு சினிமாக்குள்ள போறேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். டேரக்ஷன் தான் மாசுன்னு சொல்லி டேரக்ஷனுக்குள்ள தள்ளாம எனக்கு என்னன்னு நான் டிஸ்கவர் பண்ண விடணும்ல. ஸோ அது இங்க இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுது. ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும். ஸோ காட் ஆஃப் வாரா இருக்கட்டும், பால்டர் கேட்டா இருக்கட்டும், ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்லி வேற வேற விஷயம். இப்போ காட் ஆஃப் வார்ன்றப்போ அது வந்துட்டு சோனி எக்ஸ்க்ளூசிவா வரும்போது வந்துட்டு கன்சோல் பிளேயர்ஸ்க்கு வாங்கினோடனே அது ஒண்ணுதான், அதுதான் ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மாவே இருக்கு. அது விற்கணும், வித்தே ஆகணும் அப்படின்னுக்காக அவன் வந்துட்டு ஒரு பெரிய ட்ரிபிள் டைட்டில் உள்ள எடுத்துட்டு வரான். அதை வச்சு அவன் மார்க்கெட்டிங் பண்றான். ஸோ வாங்குறவங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஸோ அது வாங்கிட்டாங்க. ஒரு கன்சோல் 50,000 கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ அதை விளையாடும் போது அவங்களுக்கு பிடிச்சிருக்க விஷயம் மேபி அவங்களுக்கு பிடிக்கலாம், ரொம்ப பிடிச்சிருக்கலாம். பட் இங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா, அது வந்துட்டு ரொம்ப ஓவர் ஹைப்டா எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கிராட்டோஸ் தான் ப்ரோ மாசு, ஸ்பைடர்மேனு நான்லாம் லிட்டரலா ஒரு லைவ்ல பாக்குறேன், மார்வல் ஸ்பைடர்மேன் ஏதோ ஒரு காம்பேட் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு, கேம் ஆஃப் தி இயர் இதான் ப்ரோ, ஓஹோ அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா சைட்ல ட்விட்ச்ல பால்டர் கேட் பாத்துட்டு இருக்கேன். அவன் 48 மணி நேரம் ஆடிட்டு இருக்கான் லைவ் தொடர்ந்து, விடிய விடிய ஆடிட்டு இருக்கான். அந்த கேம் விட்டு வெளில வர முடியலன்றான். ஸோ அதான் சொல்றேன். இப்போ இங்க வந்துட்டு விஜய் தான் மாசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கலாம், அஜித் தான் மாசு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம். அதுவே நம்ம கொஞ்சம் வெளில போனோம்னா அங்க போய் ஓப்பன் ஐமர் தான் மாசுன்ற ஒரு ஸ்கேல் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஆனா இங்க போக மாட்டாங்க. சோ இவங்க வந்து என்ன பண்ணா, இந்த ஒரு ஜியோகிராபிக்கலி சுத்தி இருக்கிறதுனால இங்க இருக்கவங்களுக்கு அதை பழக வச்சிடுறாங்க. ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதை பழக வச்சு, ஸோ அவங்களும் அதை வாங்க வச்சு அதை ஆட வைக்கிறாங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப யுவன் மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரீமர் இருக்காங்க. இப்ப சப்போஸ் யுவனுக்கு வந்து ஒரு காட் ஆஃப் வார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த கேம் நான் ஆடணும் இல்லையோ, பட் நான் யுவனை நம்புறேன், அதுக்காகவே காட் ஆஃப் வார் கேமுக்கு நானும் சேர்ந்து ஃபயர். சோ இதுதான் சிம்பிள். இது வந்து வீடியோ கேம்ஸ் தான் மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. சினிமால எடுத்துக்கலாம், அப்புறம் நம்ம நார்மல் எஜுகேஷன் லைஃப். ஸோ எஜுகேஷன் லைஃப்ல அதே மாதிரி யுவன் உங்களுக்கே தெரியும். சோ இப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு உங்க ரிலேட்டிவ்ல ஒரு 4 பையன் இன்ஜினியர் எடுத்தாங்கன்னா உங்க வீட்லயும் நம்புவாங்க, உங்களே நம்ப வச்சிருவாங்க, இன்ஜினியர் தான்ப்பா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஆர்ட் சைடு நீங்க வந்தீங்கன்னா, நான் சிஎம்ஏ படிக்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ ஒரு யூஜி டிகிரி நீ பிகாம் பண்ற அப்படின்னாலே நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், இந்த 3த்துல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கணும். அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அது நமக்கா தோன்ற விஷயமே கிடையாது, எல்லாமே இன்ஃபுளுன்ஸ் ஆகும். அதே விஷயத்துல யுவன் சொன்ன மாதிரி அந்த வீடியோ கேம் விஷயம் வந்து என்ன சொல்றது, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது நீங்க வந்து ஒரு காட் ஆஃப் வார் கேம் அந்த மாதிரி ஒரு கேம் வந்து நீங்க எவ்வளவு வேணா புகழ்ந்து பேசலாம், தப்பில்ல. பட் அதே நேரத்துல அந்த இன்ஃபுளுன்ஸ் சில பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இன்ஃபுளுன்சர்ஸோ ஸ்ட்ரீமர்ஸோ, எக்ஸாம்பிளுக்கு வந்து பேட்டர்ஸ் கேட்டு இருக்கட்டும், எவ்வளவு பேர் எல்டன் ரிங் வந்து தாக்குனாங்க, ஈவன் உங்களுக்கு தெரியுமா? சோ அதெல்லாமே இருக்கே. சோ இதெல்லாமே எந்த வகையில ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 200-300 பேர் ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்களும் எல்டன் ரிங் திட்டுவான். சோ இப்ப சப்போஸ் அதுதான் சொல்றேன், இப்போ ஜெயிச்சது பேலன்ஸ் கேட்டு காம்படிட்டர் ஆலன் வேக் 2க்கு பெருசா யாரும் ஃபயர் இல்ல, எல்லாரும் சூப்பரா இருக்குன்னாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் நீங்க எல்டன் ரிங் அண்ட் காட் ஆஃப் வார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாரும் காட் ஆஃப் வார் ராக்னராக் ஜெயிக்கும்ட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா எல்டன் ரிங் வந்தோம்னா எல்டன் ரிங் போட்டு கிழிக்காத ஆளே கிடையாது. சோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயுமே இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பாயிண்ட் நான் நினைக்கிறேன். கரெக்டா நீங்க? அது ட்ரூலி சைடு. ஆனா வந்துட்டு நான் இதை வந்துட்டு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறேன். என்னன்னா, மோஸ்ட்லி இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் கன்னிசம். இது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு விஷயத்த பிடிச்சி தொங்குறது, டிஃபெண்ட் பண்றது. கிட்டத்தட்ட ஒரு ஐபோன் யூசர் வந்துட்டு நான் ரொம்ப நாள் ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா நீ அது தப்ப சொல்லலாம், கிட்டத்தட்ட அவங்க அதை ஓன் பண்ணிக்கிறாங்க, அது அவங்களும் நினைச்சுக்கிறாங்க. இப்போ கிராட்டோஸ் யாருன்னா தப்பு சொல்லிட்டாங்க, நான் தான்டா கிராட்டோஸ், பாத்தியா பிளேடா ஸ்கேல தான் வச்சு சுத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எடுத்து சுத்தி கழுத்துல சுத்தி எடுத்து விட்டுருவேன் அவத்துக்கு அப்படின்ற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா
நான் வந்து லிட்டரலி நான் கிராட்டோஸ் மேல இருக்க ஃபேன் வந்து தப்பு கிடையாது. கிராட்டோஸ் மேல உனக்கு ஃபேன் இருக்கிறது, நீ என்ன பண்ணா அது உன்னோட இண்டிவிஜுவல் சாய்ஸ், இண்டிவிஜுவல் விஷ். இப்ப எனக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுது, பக்கத்துல இருக்கவன் வந்துட்டு அவனுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டான், காலையிலேயே சாப்பிட்டு வந்துட்டான், அவனுக்கும் பிரியாணி அவனுக்கு பிடிக்காதுன்னு கிடையாது, சாப்பிடுவான், ஆனா பிடிக்கும் கிடையாது. ஓகேவா? அதுக்காகவே அவனை பிடிச்சிட்டு சாப்பிடுறான்னு சொன்னா அது ஃபேர் கிடையாது. ஸோ ஹோட்டல் கொண்டு பிரியாணி சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு பசிக்கலடா, எனக்கு பசிக்கல விட்டுறா அப்படின்னாலும் விட மாட்டானுங்க. அதான் லிட்டரலா எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து என்ன தோணுச்சுன்னா, எல்டன் ரிங் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அவார்டு ஒன்று வாங்குச்சு கேம் ஆஃப் த இயர்ல. அப்பவே இவங்க வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்கன்னா அப்புறம் அந்த கேம் ஆன்டிசிபேட்டட் அவார்ட் எல்லாம் வாங்குது அப்படின்னானுங்க. சரி, நான் அப்பயே விஸ்லிஸ்ட் போட்டு ப்ரீ ஆர்டர் எல்லாம் பண்ணிட்டேன். அது பிடிக்கல, அது வேற விஷயம். பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, அந்த எல்டன் ரிங்ன்றப்போ முடிக்கும் போது கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்துட்டு சோல்ஸ் கேம்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கலைங்க. ஆக்சுவலி இங்க வந்துட்டு இப்போ பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு அது பிடிக்கலன்னு சொல்றது வேற. ஓகேவா? ஆனா பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு பிடிக்கலன்னு சொன்னா அது கூட இருக்க வந்து சொல்லுவான், பிரியாணி டேஸ்ட் பிடிக்கலாம் உனக்கு என்னதான்டா பிடிக்கும்னுவான். புரியுதா? அதுதான் அவனுக்கு டாப் மோஸ்ட் ஒண்ணு. ஓகேவா? எனக்கு அப்படி கிடையாதுடா, எனக்கு பிரிஞ்சி தாண்டா ரொம்ப நல்லா பிடிக்கும்னா, என்னடா பிரிஞ்சிக்கு பிடிக்கும்ன்ற, உனக்கு அது கேவலமா இருக்கலாம், எனக்கு அதான்டா நல்லா இருக்கு. சோ நீடுக்கு ஏத்த மாதிரிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது அவங்களுக்கு புரியுறது கிடையாது. அது இல்லாம என் சாய்ஸை நீ எடுத்தாதான் நீ என் கூட இருக்கணும். ஸோ இது காமனாவே இருக்கு. இப்போ நான் வந்து சிவா கூட நான் பேசி பழகி ஜாலியா இருக்கும்னா அவங்க கூட சில கேம் நான் ஆடணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? நான் அவங்க கூட எப்படி பாண்ட் கிரியேட் பண்றதுன்னு தான் முக்கியமே தவிர, நான் இது பண்ணா அவனுக்கு பிடிக்கும், இதை நான் பண்ணா அவனுக்கு பிடிக்கும். ஸோ இது ஸ்ட்ரீமிங்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கேம்ஸ் நான் பண்ணி பிடிக்கணும்ன்றது மாதிரி பிடிக்க வைக்கணும்ன்றது வந்துருது. நான் இதை பண்றேன் அவனுக்கு பிடிக்க வைக்கிறதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்றது அது நேச்சுரல் கிடையாது. ஸோ இது அங்க ஆரம்பிச்சு இவனுங்க வந்துட்டு 2-3 சினிமாட்டிக் சீன்ஸ் வந்துட்டு ஃபயர் விட்டுட்டு பார்த்துட்டு அது வேற லெவல்ல இருந்தவொடனே அது பிடிச்சிருக்கு, அது நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் சலாரும் அனிமலும் வர்றதுக்கான பெரிய எக்ஸாம்பிள். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்ததுன்னா எவ்வளவு ஒரு குப்பையான விஷயமும் பெருசா காட்டலாம். கடவுன்னு சொல்ல வரல, ஆனா அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அது பிடிச்சிருக்காது. ஆனா அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் அதுக்கு ஃபேன் சப்போர்ட் பண்றீங்க, எப்படி பேர் உங்களுக்கு பிடிக்காம போயிடுன்ற மாதிரி தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதேதான் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரா ஃபீல் ஆகுதா? இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து கேக்குறேன், சரியா, இந்த மாதிரி இருக்கு, ஐயோ உனக்கு எப்படா காட் ஆஃப் வார் பிடிக்காம போதே, ஊருக்கே எல்லாரும் பிடிச்ச கேம் கிராட்டோஸ் தலைவர். நான் வந்து காட் ஆஃப் வாரை தாக்கணும்னு சொல்லல, நிறைய கேம்ஸ் இருக்கு. பட் ஜிடிஎஃப் எடுத்துக்கோங்க, ஜிடிஎஃப் உனக்கு பிடிக்கும், சத்தியமா சொல்றேன், ஜிடிஎஃப் ஸ்டோரி வந்து அந்த மாதிரி ஒரு குப்பை வேற எதுவுமே கிடையாது, உண்மை அதுதான். ஆனா ஜிடிஎஃப்கே ஃபயர் விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுல வந்து ஒரு 10,000 பேர் ஃபயர் விடுறாங்கன்னா அது ஒரு 4,000-5,000 பேருக்கு பிடிக்காது, மீதி 6,000 பேர் ஃபயர் விடுறான்றதுக்காகவே மீதி 4,000 பேர் ஃபயர் விடுறாங்க. இந்த எல்டன் ரிங் காட் ஆஃப் வார் இது எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் தமிழ்ல, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, இத எடிட்லாம் பண்ணாதீங்க, இதை போட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னாருன்னா, லிட்டரலி அவர் வீடியோல வந்து, அதாவது அந்த இதுல வந்து பொட்டி மாத்திட்டாங்க இந்த அவார்ட்ஸ் ரிசல்ட்ல, அந்த அளவுக்கு எல்லாம் அவர் வந்து பேசியிருந்தாரு. பட் இங்க வந்து இது ஒரு நாலேஜா நான் சொல்றேன். சோ 10% தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஓட்டு, மீதி 90% தான் அங்க இருக்கிற ஜட்ஜஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. எதை வச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் அந்த கேம் சீரீஸ்ல, இப்ப சப்போஸ் பால்டர்ஸ் கேட் 2 இப்போ வருது அப்படின்னா, ப்ரீவியஸ் பார்ட்டுக்கும் இதுக்கும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவாங்க. பால்டர்ஸ் கேட்டா இருந்தாலும் சரி, எந்த கேமா இருந்தாலும் சரி, இவங்க புதுசா இந்த கேமுக்குள்ள என்ன ஃபீச்சர், ஏதாச்சும் பழைய கேமுக்கும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நிறைய ஓபன் வேர்ல்ட் கேம் வந்து இப்ப இன்னொரு ஓபன் வேர்ல்ட் கேமும் விடுறானா, அதுக்குள்ள என்ன அப்படி புதுசா விட்டுருக்கான், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் அவன் வந்து அந்த ரிசல்ட்டே சொல்லுவான். சோ நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவன் யோசிக்க மாட்டாங்க. சிம்பிளா நீங்களே யோசிச்சு ஒட்டி மாத்திர நபர்கள் சில விஷயங்கள் லைவ்ல பண்றாங்க, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சோ நான் என்ன சொல்றேன்னா, சோ பொட்டி மாத்துறாங்க என்ன வேணா மாத்துறாங்கன்றப்போ நீங்க வந்துட்டு இங்க நீங்க விளையாடுறீங்க, இங்க அவனுக்கு காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அவனை உட்கார வச்சு இது பண்ணுன்னு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. வேலைக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தனுக்கு வந்து காசு கொடுத்து வேலை பார்க்கும் போது காசு கொடுத்துதான் ஒரு கேமை ஜெயிக்க வைக்கணும்னா அவன் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணி அதை விற்க ட்ரை பண்ணிருப்பானே, அது பெட்டராகவே ஒன்றும் சேல் ஆகும்ல. ஸோ எனக்கு அது ரொம்பவே புரியாத ஒரு விஷயம். இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது சில கேம் வந்துட்டு, நான் டு பி ஃப்ராங்க் சொல்றேன் நான், அதாவது இப்போ ஜிடிஎஃப் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியட் வரைக்குமே ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு.
டு பி ஃபிராங்க் அது உண்மை. GTA 5 இருக்கட்டும், சான் ஆண்ட்ரியாஸா இருக்கட்டும், வைஸ் சிட்டியா இருக்கட்டும், ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. சோ அது அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னா அது ஓவர் ஹைப்டா போகும்போது தான் நிறைய பேர் மார்ட்ஸ் யூஸ் பண்ணி விளையாடும் போது அவங்க கண்டென்ட்டுக்காக மார்ட்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. அது தனியா நீங்க போர் அடிச்சிரும். ஸோ அது வேலைக்கு ஆகாது. கிராட்டோஸ் கூட நீங்க காட் ஆஃப் வார் கூட ஒரு தடவை ஸ்டோரி முடிச்சிட்டீங்கன்னா ஹாப்பினஸ் தான். அவ்வளவு அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எத்தனை வாட்டி அதை ஆட முடியும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு அதுல ஒரு நான் என்ன சொல்றேன்னா அது குறையா சொல்லல. அது கூட இருக்க நீங்க கம்பாரிசன் கேம்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்டன் ரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் கேம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்கு? ஒரு கேமோட ஸ்டோரி பேஸ் பண்ணி அதுல ஆல்ரெடி இப்படிதான் நீங்க என்ன பண்ணாலுமே இதுக்குள்ளதான் வர முடியும்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. கரெக்டா? இதுக்குள்ளதான் நீங்க வந்தாகணும், இந்த கதை இதுக்குள்ளதான் ரிவால்வ் ஆகுது, யார் பார்த்தாலும் இப்படிதான் முடிச்சாகணும் அந்த ஸ்டோரின்றப்போ அது டோட்டலி வேற கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சில பேருக்கு வந்துட்டு ஒரு அன்பிரடிக்டபிள் பேட்டர்ன் பிடிக்கும். எனக்கு வந்து ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் பிடிக்காது. ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். சோ அது நான் என்ன நினைப்பேன்னா அது எனக்கு பிடிச்சா மட்டும் போதும்னு நினைப்பேன். சோ ஊர் என்ன நினைக்கிறதுன்னா ஊருக்கே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது தப்பு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு கேம் ஆஃப் த இயர் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இப்ப காட் ஆஃப் வார் கொடுத்திருந்தாலும் நான் ஒன்னும் கோவப்பட்டிருக்க போறது கிடையாது. இல்ல வந்துட்டு திரும்பி ஸ்பைடர்மேன் கொடுத்தாலும் நான் கோவப்பட்ட எனக்கு என்னங்க அதனால கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தெர் இஸ் நோ யூஸ். இப்போ வந்து ஸ்பைடர்மேனுக்கு கிடைச்சதுனால எனக்கு என்ன 100 கோடி ரூபாய் கொடுக்க போறாங்களா? எனக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம ஒரு யூசர். சரிங்களா? அந்த கம்பெனி சக்சஸ் ஆயிடுச்சு, அந்த கம்பெனிக்கு அவார்டு கொடுத்துறாங்க, நான் சந்தோஷப்பட்டேன்னா நான் மெச்சூரே ஆகலன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு யூசரா காசு கொடுத்துதான் நான் வாங்குறேன். கம்பெனி வந்துட்டு நல்ல நிலைமைக்கு போயிடுச்சு, இல்ல அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் நல்ல ரீச் ஆயிடுச்சு, அதை நான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்றதுல என்ன இது இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்துட்டு அதுக்கு மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து. இல்லங்க அது நல்ல கேமு, அதுக்கு நீங்க அந்த டீம்ல போய் மார்க்கெட்டிங் ஆளா சேர்ந்துக்கலாம். ஆனா சொல்றேன் இப்ப எல்டன் ரிங் எனக்கு பிடிச்சாலுமே அவனுக்கு பிடிச்சாலுமே இல்ல ஜிடிஏ அவனுக்கு பிடிக்கலன்னா எல்லாமே தனிப்பட்ட கருத்து தான் இதுல. ஓகேங்களா? எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றப்போ தனிப்பட்ட கருத்து தான். ஆனா இதை நாங்க யாருக்கும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. நாங்க என்ன சொல்றோம், ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த மாதிரி யாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதீங்க. அதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசிஷன் வந்துட்டு ஒரு தப்பா மாறுதுன்னா, அதாவது நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு வந்துட்டு தப்பா மாறுதுன்றப்போ அது ஏத்துக்க பழகிக்குங்க. அதுதான் மெச்சூரிட்டி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்கலையா, அவ்வளவுதான். கிடைக்கல, முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நடக்க போகுது, அவ்வளவுதான். அதுதான் லைஃப். ஓகேங்களா? உட்காந்து நான் போயிட்டு இல்ல எனக்கு கிடைக்கல ப்ரோ, என்ன ப்ரோ அது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதுனாலயோ இல்ல எது பண்றதுனாலயோ எது மாறப்போது கிடையாது. இதனால என்ன ஆகுது, நீங்க ஒரு விஷயத்த வந்துட்டு மிஸ்லீட் பண்றீங்க. அதாவது ஒண்ணு கிடைக்காதனால அந்த ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் அதை வந்துட்டு அவார்ட் கொடுக்குறவங்களே தப்புன்றீங்க. கைண்ட் ஆஃப் வந்துட்டு அந்த கேமே குக் பண்றீங்க. எல்லாமே ஒரு விஷயங்கள் சொல்றீங்கல்ல, அது வந்துட்டு அது உங்க பெர்ஸ்பெக்டிவ். அது ஒரு 100 பேர் பாக்குறாங்கன்னா 50 பேர் உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுவான். இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு நாளைக்கு எவனா அந்த கேம் ஆடுறானோ இல்ல எவனா அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றானோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கி குக் சொல்றீங்க, அது உங்களுக்கு நல்லதா கூட இருக்கலாம் இன்னொரு வாட்டி. ஓகேங்களா? சோ அப்படின்ற அது வந்து டோட்டலி நீங்க அதை இம்பாக்ட் பண்ணி பண்றீங்க. நானும் சிவா என்ன சொல்றேன்னா, காட் ஆஃப் வார் உங்களுக்கு நல்ல கேமா இருக்கலாம், எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல, அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது. மேபி இன்னும் 5-6 வருஷம் கழிச்சு நாங்க ஆடணும்னா அது பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்கலாம். அது தேவையில்லை. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதோ இல்லையோ நான் யாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை அவுட் பண்ண சொல்லி போஸ்ட் பண்ண மாட்டேன். அது தேவையில்லாத ஒரு விஷயம். தேவை ஈவன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து வீடியோ கேம்ஸ்ன்றதோட ஒரு நல்ல விஷயத்தையே நம்ம மறந்துட்டோம். நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்துச்சு. அப்போ வந்து ஆஸ்திரேலியாக்காக சப்போர்ட் ஸ்டோரி போட்டா எத்தனை பேர் கல்லடி இல்ல முதல்ல அடி எங்க இதுவே எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா? உடனே தேசத்துறவு எல்லாத்துக்கும் போயிருவாங்க. நீங்க ஆஸ்திரேலியாக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவோட ஆரம்ப காலத்துல இருந்து எதிரியே நாங்க தான், இங்கிலாந்து பாய்ஸ் தான். நாங்களே சப்போர்ட் பண்றோம்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்றது இங்க முக்கியமே கிடையாது. எவனா ஜெயிச்சுட்டு போறான், அடுத்த நாள் 2-3 நாள்ல மறந்துடுவான். நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல கேம் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஒரு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலா இருக்கட்டுமோ இல்ல 2 கேம் வருதோ, 2த்துல எது நல்ல கேம் நான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது ஷோகேஸ் பண்றதுதான் கேம் அவார்ட்ஸ். ஓகேங்களா? இத்தனை கேம்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம். அந்த ஒரு கேமுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதனால வந்துட்டு அவங்க ஒரு லேபிள் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாளைக்கு அது லேபிள் பண்ணிக்கலாம்? ஒரு 2-3 வருஷத்துக்கு அது லேபிள் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வால்டர் கேட் வந்துட்டு லேபிள் பண்ணதுனால கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்குமே தவிர, ரொம்ப நிறைய பேர் வந்து அது வந்துட்டு என்ன சொல்றது, இது எப்படி ப்ரோ ஆடுறீங்க அப்படின்னு மாதிரி தான் நிறைய பேர் என்ன கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா, நான் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா வந்துட்டு கேம் ஆஃப் தி இயர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி கிராக் வெர்ஷன் வாங்கி விளாடினேன். அதுக்கப்புறம் இவனுக்கு தான் செருப்பா அடிச்சானுங்க, அதையே அது ஆடிட்டு இருக்க ஒழுங்காவா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நாள் விட்டேன்.
ஸோ நான் என்ன சொல்றேன்னா இங்க நம்ம எது பண்ணாலுமே ஒரு ரீசன் தேவைப்படுது. ஓகேங்களா? நம்ம அதுக்கு முன்னாடியே பண்ணிடணும் இல்ல அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டும் இங்க இருக்கு. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா கேம் ஆஃப் தி இயர்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அப்சர்வ் பண்ற ஒரு ஈவெண்ட் தான். இந்த கேம் ரிலீஸ் ஆகுது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது சிவா அவர்களே. உங்ககிட்ட இருந்து எல்லாமே வாங்கி பண்ணிருக்காங்கல்ல. சோ உங்களுக்கே ஒரு ரிவ்யூ போகுது இல்ல, உங்களுக்கே ஒரு ரிவ்யூ போகுது இல்ல ஒரு வெண்பான்றப்போ உங்ககிட்ட ஒரு ஃபுட்டேஜ் வாங்கி அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கே ஒரு டவுட் தான். அது ஒரு டவுட் தான், அது வருமா வராதான்றது உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கு. டவுட்டோட தான் இருந்தேன், கன்ஃபார்ம் பண்ணி நான் வெளியில யார்கிட்டயும் சொல்லல. ஆக்சுவலி நம்ம இதே நான் வாட்டி பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு வந்துச்சு. சோ கரெக்டா அதான் அது ஒரு ரிவ்யூ சிஸ்டம் அங்க இருக்கு சரிங்களா? சோ அங்க அந்த ரிவ்யூ சிஸ்டம் தாண்டி அதுக்கப்புறம் அங்க ஜூலியஸ் கையில போய் அங்க போய் ஒரு அவார்டு வாங்கிடுச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மோஸ்ட்லி